பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை என்பது 20வது வார்த்தையில் தாவீதை குறிக்கிறது. என் புயம் தாவீதை பலப்படுத்தும். தேவ கரம் அவனோடு இருந்தது. தேவனுடைய புயம் ஒரு மனிதனை பலப்படுத்தினால், ஹல்லேலூயா, அவன் முதிர் வயது வரையிலும் அவன் தேவனுக்கு பிரியமானதாய் நடந்ததினால், அவனுடைய வாழ்வில் சகலது நேர்த்தியாய், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் எதிராக எழும்பின போதிலும், தன் குறைவினால், சத்துருக்களால், ஹல்லேலூயா, விரட்டப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படாமல், சொந்த கர்ப்ப பிறப்பே எதிராக எழும்பின வேளைகளிலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனுடைய கையை பலப்படுத்தினார். அதுல இந்த வார்த்தை சொல்லுது, என் புயம் அவனை பலப்படுத்தும். தெய்வ பலம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு வரும்போது, தேவனுடைய புயம் ஒரு மனிதனை பலப்படுத்தினால், அந்த பலத்தை மேற்கொள்ள உலகம் ஹல்லேலூயா எதிர்த்து நிற்க இயலாது. ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாதபடி யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்னார், ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு. ஹல்லேலூயா, உனக்கு முன்பாய் ஒருவனும் நிற்க மாட்டான், நிற்க முடியாது என்று. அப்படி தெய்வ பலன் ஒரு தெய்வ பிள்ளையோடு இருந்தால் எதிராளிகள் நிற்க இயலாது. ஹல்லேலூயா. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு காம்படிஷன், இந்த காம்படிஷனுக்கு நடுவில் நிற்க முடியாதபடி கர்த்தருடைய புயம் உன்னை பலப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய புயம் ஒரு மனிதனை பலப்படுத்தினால் எத்தனை சோதனைகள் எதிரிகள் வந்தாலும், ஹல்லேலூயா, தலை குனியாதபடி தைரியமாய் நிற்பாய். காரணம், உன்னை பலப்படுத்தி அந்த பலம் எங்கிருந்து? சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து. அந்த பலம் எங்கே இருந்து? உனக்காக ஜீவன் தந்த கிறிஸ்துவிடத்திலிருந்து. இந்த கால வேளையில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னதுன்ற ரகசியம் தெய்வ பலத்தினால். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் அந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய புயம் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தினால் எல்லா தடைகளையும் எதிர்த்து தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் மட்டும் வாழ்ந்துவார். தெய்வ புயம் உன்னை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியான உனக்குள்ள ஒரு அந்த பலன் உண்டாகும். பாவத்தை எதிர்த்து நிற்க, எதிரான சதிகளை, மோசங்களை எதிர்த்து நிற்கும் ஜெயம் எடுக்க ராஜா நமக்கு உதவி செய்வார். அந்த கால வேளையில தேவனுடைய புயத்தின் பலம், பரிசுத்த ஆவியின் வல்லமையின் பலம் நம்மை நிரப்பட்டும். விட்டு கொடுப்போம், செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக கூட நன்றி செலுத்துகிறோப்பா. தேவனுடைய புயம் தாவீதை பலப்படுத்தினதினால், ஆண்டவரே, போன இடத்தில் எல்லாவற்றிலும் பலத்தோடு ஜெயித்தான். தெய்வ பலத்தோடு மேற்கொண்டான். தெய்வ பலத்தோடு சமாதானமாய் திரும்பி வர உதவி செய்த இந்த கால வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் கர்த்தருடைய புயம் பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தால் இடைக்கட்டுவீராக. பாவத்திற்கு எதிராய் போராடுகிற பலம் இந்த நாட்கள் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுத்து நமக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய புயம் உன்னை பலப்படுத்தும். God bless you. Praise the Lord.